அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க முடிவெடுத்த போது மலக்குகளிடம் பூமியின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஒரு பிடி மண்ணை எடுத்து வருமாறு கட்டளையிட்டான். பூமியின் மேடு பள்ளங்கள், மென்மையான இடங்கள், கடினமான இடங்கள் என பல இடங்களிலிருந்து வெள்ளை, சிவப்பு, கருப்பு என பல நிறங்களில் மண் கொண்டு வரப்பட்டது. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளாகிய நாம் இன்று பல நிறங்களிலும் பல குணங்களிலும் இருக்கிறோம். அந்த மண்ணை கொண்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தை செய்தான். அது கின் கின் என்று சப்தம் எழுப்பக்கூடிய களிமண்ணால் ஆனது. அல்லாஹ் 40 ஆண்டுகள் அந்த உருவத்தை உயிரில்லாமல் அப்படியே காய வைத்தான். அந்த நேரத்தில் அங்கு வந்த இப்லீஸ் ஆச்சரியத்துடன் அந்த உருவத்தை சுற்றி வந்து வேடிக்கை பார்த்தான். அந்த உருவம் உள்ளே காலியாக இருப்பதை கண்டு இது தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியாத ஒரு பலவீனமான படைப்பு என்று ஏளனமாக நினைத்தான். பிறகு வெள்ளிக்கிழமை அசர் நேரத்திற்கு பின் அல்லாஹ் அந்த உருவத்தில் ரூஹ் எனும் உயிரை ஊதினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்து பெயர்களையும் அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தான்.